இரவிலே பெண்கள் வேலைக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி கட்டாயப்படுத்தவும் முடியாது. வேறு வழி இல்லாமல் அவர் திமுகவுக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் திமுகவுடைய ஒரு உடன்பிறப்புகளை போல அவர் பேசுகிறார் என்று தான் நான் சொல்வேன். வடமாநிலத்தவர்கள் இங்கே இப்போ இவர் வடமாநிலத்தை போய் இந்தி படம் நடிக்கலையா? இப்படி கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் தூண்டப்படுகிறார்கள், வேறு வழி இல்லாமல் சொல்லுகிறார்கள். கமலஹாசனுக்கு இதுவும் தெரியும், தெரியாம ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம், அவர் வாங்கிய காசுக்கு அவர் கூவுகிறார். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ புதுசாக 3-4 லேபர் லா உருவாக்கியிருக்காங்க மத்திய அரசு. இதில் என்னன்னா பல தொழிற்சங்கங்கள் இதை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக பிஜேபியோட ஆதரவாக இருக்கக்கூடிய பிஎம்எஸ்ஏ இதில் பல விஷயங்கள் எதிர்க்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நிரந்தர தொழிலாளர்கள் அப்படின்றதே இது பறிச்சிரும், மேக்ஸிமம் கான்ட்ராக்டர் லேபர்ஸ் மாதிரி தான் போவாங்க. இது தொழிலாளர்களுக்கு ஆன நலன் இல்லாமல் முதலாளிகளுக்கான நலன் தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லா தொழிற்சங்கங்களும் விமர்சிக்கிறாங்க. அது பிரச்சனை. ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அது இன்றைக்கு நேற்றல, கான்ஸ்டியூஷன் நமக்கு வரும்போதே கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னாக்கா 1950 கான்ஸ்டியூஷன் வரும்பொழுதே அதில் சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் என்னன்னாக்கா, நம்முடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா அது எளிவந்த தன்மையில் இருந்ததுனால அதை நம்மளால் மாற்ற முடிந்தது. ஸோ 51லேயே நமக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்ததுங்கிற நம்ம பார்க்குறோம். அதே போல தான் அதை கான்ஸ்டியூஷனை சார்ந்திருக்கக்கூடிய எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க தான் செய்யும். ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. எஸ்பெஷலி சொல்ல போனீங்கன்னா, நம்முடைய குறிப்பாக பாரத தேசத்தினுடைய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியது, நான் சொல்கிறது எல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கூட வச்சுக்கோங்க, உருவாக்கியிருக்கிற பல சட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் மாற்றத்துக்குரியவதாக தான் இருக்குது. மற்ற தேசத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தேசங்களில் மாற்றமே இருக்காது. அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லேபர் லா கோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 புதிய நடைமுறை சட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சி, தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அடிப்படையில் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த தொழில்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 29 சட்டங்கள். அந்த 29 சட்டங்கள் இப்போது 4 சட்டங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னாக்கா இந்த சட்டங்கள்லாம் அப்படியே தூக்கி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இந்த சட்டங்கள் பெரும்பாலும் அதில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கிறதோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% மேற்பட்ட அதே பழைய அம்சங்கள் அப்படியே தொடர்கிறது. என்னன்னா அதில் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1400 செக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம் 29 சட்டத்தில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது 450 கீழே வந்துடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. அப்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நிறைய இருந்த டிஜிட்டல் உலகத்திற்கு ஏற்றாற் போல இந்த சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அது நடைமுறைக்கு ஏற்றாற் போல் சில மாற்றங்களும் புதிய அம்சங்களும் காலத்திற்கு ஏற்றாற்போல, தொழில் மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய தொழில் நிலைமை, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மாற்றங்கள், புதுமைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுல சந்தேகமே கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னாக்க நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது யாரும் பேசுகிறதே இல்லை. சொல்ல போனீங்கன்னாக்க இப்போ கிராச்சுவிட்டிங்கிறது 5 இயர்ஸ்லேருந்து 1 இயராக இருக்குது. இந்த சோஷியல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பல அம்சங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போது அந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது இந்த பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சமூக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு அமைப்பு ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் ஆர்கனைஸ்டு இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பாக ஒரு 40 கோடி மக்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். தொழில் செய்பவர்கள் இருந்தால் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 கோடி மக்கள் தான் ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இருக்காங்க. மீதி எல்லாமே அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிகச்சரியான ஒரு சமூக பாதுகாப்பு இல்லை. அது அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல், அந்தந்த எம்ப்ளாயர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றாற்போல் அங்கங்கே சிதறி கிடந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதற்கான சில சட்டங்களும் கொண்டு வரப்பட்டன. இப்போ கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஆக்ட்னு ஒரு இருந்தது.
அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த சினி ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது மாதிரி பில்டிங் கான்ட்ராக்ட்ஸில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கான சட்டங்கள், அப்புறமே டாக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், மைன்ஸில் வேலை செய்ய, எல்லாமே தனித்தனியாக இருந்தது. ஆனால் இவர் எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி இந்த சட்டம் வந்திருக்கிறது. அப்படி வருகிற போது இது குறிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஃபிக்ஸட் டர்ம் எம்ப்ளாயீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிக்ஸட் டர்ம் ஒர்க்கர்ஸ், அப்படி ஒரு புதியான ஒரு அமைப்பு வந்து விட்டதுனால எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படிங்கிறமான ஒரு தேவையற்ற ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. உண்மைனா அது கிடையாதுங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸட் டைம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று இல்லை, எந்த கிளைக்கு உருவானா அன்னிலேருந்தே இருக்குது. இன்றைக்கு பெரும்பாலும் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் எந்த கேட்டகரியில் வராங்கன்னு நினைக்கிறீங்க? கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான் வராங்க. அப்போ இன்னைக்கு எதுக்காக இப்போ இவ்வளோ குதிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலே அவர்கள் இப்போ அரசாங்க ஊழியர்களாக கூட இல்லை, அரசாங்கத்திற்காக ஒரு கார்பரேஷனுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் கூட எப்படி இருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் லேபரர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கான்ட்ராக்ட் லேபரர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு கேள்வி வருது சார். இப்போ கான்ட்ராக்டர் லேபர்ஸ்னா இப்போ பல இண்டஸ்ட்ரீஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸும் வராங்க. இவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து ஹையரிங் ஃபயரிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது தினமும் நான் என்னைக்கு வேணாலும் ஃபயர் ஆகிடுவேன்ற ஒரு பயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்குதானே செய்யும்? நிச்சயமாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ அது இருக்காது. காரணம் என்னென்னா, இப்போ எதனால் ஹையர் அண்ட் ஃபயர் கான்செப்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி நான் நாளிலேருந்து என்னை வேலையிலேருந்து எடுத்துறாங்க அப்படின்னா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, உங்களுக்கு பென்ஷன், இபிஎஃப், இஎஸ்ஐ போன்ற பெனிஃபிட்ஸு ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயினா என்னங்க அர்த்தம்? பர்மனெண்ட் எம்ப்ளாயிங்கிற எதுக்காக ஒரு செக்யூர்டு எம்ப்ளாயின்னு நினைக்கிறோம் நம்ம. அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்தால் கூட அவருடைய குடும்பமோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய வருமானமோ பாதுகாக்கப்படுகிறது ஃபார் தி ஃபியூச்சர் அப்படிங்கிறதான கான்செப்ட் இல்லைங்களா? அதுதானே உங்களுக்கு பார்க்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, அல்லது நீங்கள் சொல்கிற அந்த கிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த சமூக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதாவது நீங்கள் சொல்கிற பிஎஃப், பென்ஷன் ஸ்கீமு, இஎஸ்ஐ, இன்சூரன்ஸு, இவை எல்லாம் வழங்கப்படுகிறதுனா அப்போ செக்யூர்டு அன்செக்யூர்டுங்கிற கான்செப்டே இப்போ கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு. இல்லை, வேலை போயிடும்ன்றது ஒரு இப்போ வேலை போகும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அது வேலை போகுங்கிறது வந்து எந்த காலத்துலையுமே இருந்ததுங்க, இப்போன்ட்டு இல்லை. நீங்கள் அது பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்த போதும் உங்களை டெர்மினேட் பண்ணணும் ஒரு எம்ப்ளாயர் நினைச்சானா எம்ப்ளாய் பண்ண முடியும். காம்பன்சேஷன் கொடுக்கணுன்ற ஒரு எக்ஸாக்ட்லி அது இப்பவும் இருக்கிறதே, அது மறுக்கப்படவே இல்லையே. இப்போ அந்த காம்பன்சேஷன், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்ங்கிறது பதிலாக அது இப்போது யூனிஃபைடு கோட்ல இப்போ வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ ஏன் எடுக்கப்படவே இல்லை. இதெல்லாம் தான் ஒரு வதந்தின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்குற என்ன, பெரும்பாலும் இந்த ஃபிக்ஸட் டர்ம் எம்ப்ளாயியாக இருக்கும் பொழுது நான் அந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வேலை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? பெரும்பாலும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நான் சொல்லுவேன். எப்படின்னு சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கான்ட்ராக்ட் லேபரர்ஸ்க்கும் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு 1000 பேர் பணி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் நிரந்தர தொழிலாளர்கள் இருப்பாங்க, நிரந்தர பணியாளர்கள் இருக்காங்க. ஒரு 500 பேர் எப்படி இருப்பாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபரர்ஸாக இருப்பாங்க. கான்ட்ராக்ட் லேபரர்ஸ்னால் என்ன நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன என்றால் அவர்கள் நேரடியான ஒரு அந்த கம்பெனியோடைய பதிவேட்டில் வரமாட்டார். அவர்கள் கீழே ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார். அந்த கான்ட்ராக்டர் கீழே அவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்கிறத பற்றி இந்த கம்பெனிக்கு, இந்த பிரின்சிபலுக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இல்லைங்களா? எப்போ பிரச்சனை வரும் தெரியுங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மேம்பாலம் கட்டுகிற தொழில் நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு விபத்து ஏற்படும் போது மட்டும்தான் அப்போ வந்து அந்த முதலாளி யாருங்கிற கேள்வியாவது ஓரளவு எழும். ஒருவேளை அந்த கான்ட்ராக்டருடைய அவருடைய அக்ரிமெண்ட்ல இல்லை அவருடைய பாதுகாப்புல அதை ஒரு உறுதி செஞ்சுட்டாருன்னா இந்த முதலாளி யாருங்கிற தெரிகிற அவசியம் கூட இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ எப்படியா இருக்கிறது என்றால், நான் கான்ட்ராக்ட் லேபருக்கு முதல்ல உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ கான்ட்ராக்ட் லேபரர்ஸை பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல பிரின்சிபல் யாருங்கிறதே தெரியும். ஒருவேளை இந்த கான்ட்ராக்டர் சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் இப்போ அந்த முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் சம்பளம் கொடுக்கணும். அது எப்படி? 7ஆம் தேதி கொடுக்கணும். அதாவது அந்த கூலியாக இருந்தால், வேஜஸாக இருந்தால் அந்த வாரத்தினுடைய கடைசியில் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இந்த கான்ட்ராக்ட் டைரக்ட்லி பிட்வீன் த பிரின்சிபல் அண்ட் தி அல்டிமேட் ஒர்க்கருங்கிறதுக்கான ஒரு லிங்க் ஒன்று உருவாகுது. இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீ எந்த கம்பெனிக்கு வேலை செய்யறங்கிறது முதற்கொண்டு இப்போ அந்த லேபரருக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ என்னுடைய சம்பளம் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். இது நான் சொல்றது கான்ட்ராக்ட் லேபரர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபிக்ஸட் டர்ம் ஒர்க்கர்ஸுங்கிற யார் எங்கே டிஃபரன்ஸ் வருதுன்னா, இந்த பிரின்சிபல் இருக்கார் பார்த்தீங்களா,
அவர் அந்த கான்ட்ராக்டர்கிட்டேருந்து எடுக்காமல் தானாகவே இப்போது என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நேரா அந்த எம்ப்ளாயியை தன்னுடைய கம்பெனி எடுப்பார். கான்ட்ராக்ட் டைம், ஃபிக்ஸட் டைமுக்கு எடுப்பார். ஒரு மேம்பாலம் கட்டுற வரைக்கும் தான் அவளுக்கு அந்த வேலை. அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மேம்பாலத்துக்கு போனால் அது இன்னொரு ஜாபாக தான் மாறும். அதே போலத்தான் இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அட்வான்டேஜ்னா, இந்த முதலாளி நேரடியாக அவர்களை வேலையில் எடுப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா அட்வான்டேஜ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கான்ட்ராக்டருக்கு தான் இப்போ பிரச்சனை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா, கான்ட்ராக்டருக்கு இப்போ பிரச்சனை வரும். ஏனென்றால் இதனால அவர் ஒரு 10-15% தனக்குன்னு ஒதுக்கி இருப்பார் பார்த்தீங்களா. இப்பொழுது அந்த தொகை கூட நேரடியாக இந்த ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். புரியுதுங்களா? அதே போல அவளுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த நீங்க சொல்ற மாதிரி பெனிஃபிட்ஸ், நீங்க எல்லா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அத்தனையும் அவர்களுக்கும் கிடைத்துவிடும். அப்போ உங்களுக்கு செக்யூர்டு அன்செக்யூர்டுங்கிற கான்செப்ட் என்ன, எனக்கு பர்மனன்ட் நான் பர்மனன்ட்ங்கிற கொஸ்டின் கிடையாது. எங்க பெரும்பாலும் குழப்புகிறார்கள் என்றால் இந்த கிராச்சுவிட்டிக்கு 1 இயர் 5 இயர்ஸ்லேருந்து 1 இயர், அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆனால் அதை நெகட்டிவாக சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த கம்பெனி பிடிக்குது, இல்லை எனக்கு வேற ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது, அவர் முன்னேறணும்னு நினைச்சா அந்த கிராச்சுவிட்டிங்கிற அமௌண்ட் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ முதல்ல ஒரு வேலையை விட்டு போயிட்டாருன்னா அதை பற்றி ஒரு இது இருக்காது. ஆனால் ஒரு 4 வருடம் அவர் வேலை செஞ்சிருவாரு, 5வது வருடம் முடிஞ்சாதான் அவருக்கு அந்த கிராச்சுவிட்டி கிடைக்கும். அது ஹியூஜ் லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் என்ன ஆகும்னா, அந்த தருணம் வருகிற போது அவருக்கு கொடுக்குற ப்ரெஷரில் அவர் வேலையை விட்டு போகிற அளவுக்கு வரும், இல்லை அவருக்கே பெட்டர் ஆஃபர் கிடைக்கும் போவார். ஆனால் இப்போ பாருங்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 1 வருடம் முடிந்தால் போதும், இப்போ கிராச்சுவிட்டி கிடைச்சிடும். அப்போ என்னன்னா, நான் இன்னொரு வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு அவருக்கு இது இருக்கும். அவர் உழைத்து சம்பாதித்த அந்த கிராச்சுவிட்டிங்கிற பணம் 5 வருடம் வரைக்கும் லாக்இன் பீரியட் மாதிரி இருந்தது. இப்போ அந்த லாக்இன் பீரியட் 1 வருடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்போ அவருக்கு அது சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ இந்த கோட்லாலே என்ன பண்ணிருக்காங்கன்னா, 300 எம்ப்ளாயிஸ் இருந்தால் வரைக்கும் நீங்கள் கம்பெனியை மூணுனா நீங்கள் மூடிக்கலாம், 300 மேலே ஆனோம்னா தான் நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் 300க்கு கீழே தான் இருக்கும். நம்ம டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் 300க்கும் கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. அப்படின்னா முதலாளிகள் ஈஸியாக கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கேயும் தொழிலாளர்களுடைய நலன்றது பாதிக்கப்படுதுன்றான சார். ஒரு முதலாளி ஒரு நிறுவனத்தை மூடணும் அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று தொழில் பாதிப்பு இருந்து மூலதனத்தில் பிரச்சனை இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, விற்பனையில் இருந்தால் அதுவும் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த உற்பத்திங்கிற கான்செப்டில் போகும்போது அவர் 100 அல்லது 300 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. பெரும்பாலும் எங்கே ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பாதுகாப்போ இல்லை சம்பளம் சரியாக கொடுக்கப்படவில்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தானே உங்களுக்கு பெரும்பாலும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை வருது. இப்போ இந்த பிரச்சனைகளை பெரும்பாலும் அவருடைய சமூக பாதுகாப்பு அல்லது 7ஆம் தேதி சம்பளம், அப்பாயின்மெண்ட் லெட்டரு, என்னுடைய பிஎஃப், இன்சூரன்ஸ் எல்லாம் எனக்கு உறுதி செய்யப்படுகிறது. யாராக இருந்தாலும், ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் உறுதி செய்யப்படுகிறது. அப்போ நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே இருக்கக்கூடியதான அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிக்ஷனுக்கான ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் பீன் செட்டில்டு நவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% அது செட்டில் ஆயிடுது. இருந்தார் எங்க போனஸ் மிஞ்சி போனால் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வேணா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். போனஸ் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, குறைச்சி கொடுக்குறீங்க, கூட்டி கொடுக்குறீங்கன்ற விஷயம் வரலாம். ஆனால் இப்போ கூட அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி என்னன்னாக்கா, எல்லாமே ஆன்லைனில் வருகிற பொழுது ஒரு நிறுவனம் எந்த அளவிற்கு நேர்மையாக இருக்கிறதுங்கிறதும் தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த போனஸ் ஆஸ்பெக்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இன்னும் ஒரு இடம் போனால் நம்ம அதை தெரிஞ்சுட்டுருவோம். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா நான் லே ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் என்றால், முதலாளியினுடைய ஏதோ ஒரு சுணக்கத்தின் காரணமாக வந்தால். இதில் எதனால் இதை வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த லே ஆஃப் தான். அது நீங்கள் லே ஆஃப்ல இந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை 100லேருந்து 300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், வெதர் இட்ஸ் டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்லை எனி அதர் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, எனி யூனிட்ல எம்எஸ்எம்இலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க குறைந்தது ஒரு 100 வேலையாட்களுக்கு மேலே செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு கீழே இருக்கவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுடைய அந்த அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ கேட்டகரியில் வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த கட்டுப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்டாக்டா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது. குடும்பம் வரைக்கும் அது கழுவதற்கு வாய்ப்புகள் குறைச்சலாக இருக்கும். ஆனால் இது 300ன்னு போகிற போது என்ன ஒரு இதில் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது என்றால், இப்போ 100 பேர் இருந்தால் 100 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஏன் நம்ம அப்படியே திங்க் பண்ணுறோம், வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு அந்த திங்க் பண்ணுற தாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாட்டையே இந்த ஆக்ட் எடுத்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்பொழுது ஒரு உங்களுடைய பாதுகாப்பு பென்ஷன்லேருந்து எல்லா பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது பொழுது, நான் என்னை வேலையை விட்டு மேனேஜ்மெண்ட் தூக்கிடும்னா எப்போ தூக்கும், உன்னுடைய கேரக்டர்லையோ இல்லை உன்னுடைய வேலையிலையோ
ஒரு குறை இருந்தால் மட்டும்தான் அது 1-to-1. இன்னும் சொல்ல போனாங்க டெர்மினேஷனுங்கிறது 1-to-1. லே ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 100ங்கிறது ஒரு நம்பர்ஸே கிடையாது. இது இன்னும் சொல்ல போனால் அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் நிறைய பார்க்குறாங்க. இப்போ மற்ற உலக நாடுகளுடைய ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது இந்த 100 என்பதும் இந்த 300 என்பதும் ஒரு அளவீடே கிடையாது. ஒருவேளை இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்ற பட்சத்தில் அந்த 300 அரசுக்கு நினைத்தால் 200ஆகவும் மாற்றலாம், 300ஆகவும் மாற்றலாம். இப்போ போக போக தான் அதனுடைய நடைமுறையில் சிக்கல் தெரியும். இது என்ன சொன்னேன் முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு ஆக்ட் வருகிற போது அரசியலமைப்பு சாசனமே நம்மளால் மாற்ற முடியும் என்றால், இதில் சில மாற்றங்கள் நடைமுறை சிக்கல்கள் வருவே என்றால் இந்த அரசு துணிந்து அதை மாற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இது 100ங்கிறது 300 ஆனதுனால லே ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் வேலை போயிடும், அதை வந்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற எண்ணமே வந்து மக்கள் மத்தியிலேருந்து போயிடும். ஏனென்றால் நான் வேலையை விட்டு போனாலும் எனக்கு செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்துடும். அந்த மைண்ட் செட் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த லே ஆஃப்னுடைய அந்த ப்ரெஷரே இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார். கூடுதலாக இது சட்டத்தில் வந்து பெண்களுக்கு சில இது பண்ணியிருக்கோன்ட்டு மத்திய அரசு சைடு சொல்கிறாங்க. ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் ஷிஃப்டில் பெண்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் பெண்கள் இருக்கணும்னா மினிமம் 10 எம்ப்ளாயீஸாவது இருக்கணுன்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இது கூடுதலாக பெண்களுக்கு பணிச்சுமைன்னு இருக்காது. அவங்க வீட்லேயும் வேலை பார்க்கணும், இதுக்கும் வரணுங்கும் போது இப்போ பெண்களுக்கான இது வாய்ப்பாக பார்க்கறதா இல்லை இதை கூடுதல் அழுத்தமாக பார்க்கறதா? இது வந்து பெண்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லணும். அதாவது எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான கருத்தை திணிக்கிறாங்கிறதுக்கு உங்களுடைய கேள்வி ஒரு உதாரணமே நான் சொல்லுவேன். என்னால் மக்களுடைய அதாவது எதிர்முனையிலேருந்து வரக்கூடிய கேள்வியை தான் நீங்கள் என்கிட்ட தொடுக்குறீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா அரசு இந்த சட்டத்தின் மூலமானு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அட் ஹர் ஆப்ஷன், அட் ஹர் கன்சென்ட், அதாவது நைட் ஷிஃப்ட் பண்ணணும்னா பண்ணலாம், விருப்பம் இருந்தால் பண்ணலாம், அவருடைய விருப்பம் இல்லை என்றால் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் மைண்ட்ஸ். பெண்களுக்கு ஒரு பெரிய தகுதி, உடல் தகுதி இருக்கு, மன வலிமை இருக்குன்னா அவங்க மைண்ட்ஸில் கூட சுரங்கங்களில் கூட வேலை செய்யறதுக்கான அனுமதி இப்போது அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது வித் ஈக்குவல் சேலரி. இப்போ பெண்களுக்கு அப்படியே சம உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரேடே இப்போதான் கொடுத்த மாதிரி சொன்னால் அதுவும் கிடையாது. ஏன்னா ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட்னு ஒன்று ஏற்கனவே இருந்திருக்கு. அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய அந்த ஐடி செக்டார் இல்லை இருக்கக்கூடிய வளரக்கூடிய மற்ற அதாவது இரவு பகல், அதாவது நம்ம ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இங்கே வேலை செய்கிற போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பெண்களுக்கு இரவில் பணி செய்யலாம். ஆனால் அது அட்டர் ஆப்ஷன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. அது வந்து இது கட்டாயம் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இரவிலே பெண்கள் வேலைக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி கட்டாயப்படுத்தவும் முடியாது, கட்டாயப்படுத்தவே முடியாது. ஏன்னால் அட்டர் கன்சென்ட் வேணும். ஒருவேளை அவர்களை அது ஏதேனும் தவறான முறையில் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் உங்களுக்கு அதுக்கு ரெட்ரஸல் ஸ்கீம் இது இருக்கு, டீம் இருக்கு, கிரீவன்ஸ் செல் இருக்கு. அந்த கிரீவன்ஸ் செல்லில் போய் இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும். முந்தையாவது பெண்கள் இல்லாமல் இருந்துங்க நிறைய அந்த ரெட்ரஸல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா செல்லில். ஆனால் இப்போது பெண்கள் அவசியம், அதில் ஒரு பெண்களும் இருக்க வேண்டும். அந்த தீர்வாணையத்தில் வந்து குறை தீர்க்கும் இதில் வந்து பெண்களும் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெண் தனக்கு வந்து வேண்டுமென்னே நைட் ஷிஃப்ட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்கான உடனடி தீர்வு கிடைக்கும். ஆகவே அது கட்டாயம் கிடையாது, அட்டர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதனால் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவேளை வந்து கணவன் வெளியூரில் இருக்காரு, இல்லை கணவனுக்கு டே ஷிஃப்ட் இருக்குது, கை குழந்தை வீட்டில் இருக்குது, தனியாக வாழக்கூடிய மக்கள், நீ டே ஷிஃப்ட்டுக்கு போனா நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிற, நம்ம வீட்டில் ஒரு இது வீட்டில் ஆள் இருக்க முடியும், பார்த்துக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதே போல் வந்து இன்னும் நிறைய பேர் இப்போ புரிஞ்சிக்காமல் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பலுச்சுமை 8 மணி நேரத்தை வந்து 12 மணி நேரமாக ஆக்கிட்டாங்க, 48 மணி நேரமாக ஆக்கிட்டாங்கன்னு அந்த வேலை நேரத்தை கூட ஒரு மிகப்பெரிய குறையாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஃபிக்சிபிலிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? எப்படின்னா, ஒரு நாளில் இங்கே 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கணக்கு, வாரத்திற்கு 48 மணி நேரம் கணக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னுடைய கம்பெனியுடைய ஒர்க்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம் வேலை செய்கிறேன். ஓடி இன்னும் சொல்ல போனால் அது பற்றி ஒரு மிக தவறான புரிதல் இருக்குது, ஓவர் டைம் வேஜஸ் பற்றியும். இன்றைக்கி வந்து என்னுடைய கம்பெனியுடைய நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறக்கூடிய கம்பெனியாக இருக்குது, சம்திங் லைக் தட்னு எடுத்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம்னா 48 மணி நேரம் கணக்கு வருது. ஒருவேளை நான் வந்து எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, நான் லீவ் போடணும், எனக்கு வந்து வேற ஒரு தனிப்பட்ட ஒர்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய 3 நாட்களில், அந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நான் 10 மணி நேரம் நான் வேலை செஞ்சால் 4 நாளில் அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து சம்பளத்தோடு லீவ் இல்லாமல் அது உங்களுக்கு ஒரு விடுமுறையாக கிடைக்கிறது.
இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ். ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளில் வந்து 8 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காலம்பரை 6 மணிக்கு என்னால் வர முடியும். எங்கள் வீட்டில் வந்து குழந்தை ஸ்கூலில் இருக்குது. இப்போ நான் வந்து காலம்பரை குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுது, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுது. நானும் வேலைக்கு வந்துடுவேன். நான் 4 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் வேலை செய்வேன். 5 மணி நேரம் வேலை செஞ்சுட்டேன்னா என் குழந்தை ஸ்கூல்லேருந்து 3:30 மணிக்கு வரும். சரிங்களா? அப்போ நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுத்து விட்டு திருப்பி நான் 5லேருந்து 8 வேலைக்கு போகணும். இல்லை ராத்திரி 7லேருந்து 10 நான் வேலைக்கு போகணும். பாசிபிள். இது எவ்வளவு பெரிய மாற்றம். அப்போ எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயி எப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு மட்டுமல்ல, இது ஆண்களுக்கும் பொருந்தும். இப்போ இந்த 8 ஹவர்ஸ்ங்கிறத வந்து இந்த டே ஆஃப் 24 ஹவர்ஸ் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஒரு கான்செப்டை சொல்றாங்க. தட் இஸ் சப்ஜெக்ட் டு த இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கோ அதை பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், அட்வான்டேஜ் தானே இது, இல்லைங்களா? கண்டிப்பா சார். இல்லை கடைசியாக இதில் ஒரு இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு சின்ன கிரே ஏரியா இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த சட்டங்கள் எந்தெந்த தொழில் நிறுவனங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்? இப்போ வந்து சின்னதாக ஒருத்தர் வந்து ஒரு லேத் ஃபேக்ட்ரி போட்டிருக்காரு, சின்னதாக ஒருத்தர் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்காருன்னா அவங்களுக்குலாம் இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும்னா அப்போது இஆர்பி சிஆர்எம் மாதிரி ஓவர் ஹெட்ஸாக அவங்களுக்கு கூட தானே செய்யும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஓவர் ஹெட்ஸாகவும் மாறத்தான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அப்ளிகபிள்னா இந்த ஓவர் ஹெட்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அது எம்எஸ்எம்இ கூட உள்ளே வந்துருச்சுங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. இல்லை அதனால பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கட்டாயங்கிற மாதிரி தான் ஆயிடுது. இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்போது நீங்கள் இவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மீண்டும் அதே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இது முதலாளித்துவ சிந்தனையை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன முதலாளி தான் பெரிய முதலாளி ஆவார், இல்லைங்களா? ஸோ அந்த சின்ன முதலாளி அவர் இருக்கிற பொழுது அவர் வந்து தொழிலாளர்களை வந்து அவர் வந்து கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் யோசிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது தவறே இல்லை. இப்போ இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லேத் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏதாவது பாதுகாப்பு அந்த முதலாளி கொடுக்குறாரா? இல்லை, இல்லைங்களா? ஆனால் அதுவே எப்படி இருக்கும், இப்போது அதுக்கு ஒரு குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கும். நீங்கள் இஎஸ்ஐயில் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும், உங்களுக்கு நாளைக்கு ஒரு பென்ஷன் இருக்கும், அவருக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லையா அது? அப்போ அதை நம்ம பாராட்ட வேண்டாமா? அப்போது ஒரு சிறு இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரினே கிடையாது. ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கக்கூடிய எந்த ஒரு துறையில் யார் வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு. இப்போது ஒரு தொழில் தொடங்குவர் எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னா, நான் நல்லா இருக்கணும், ஒரு முதலாளி வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அடிப்படையில் யார் நல்லா இருக்கணும்? எம்ப்ளாயும் நல்லா இருக்கும், தொழிலாளிகள் நல்லா இருக்கணும். அதைத்தானே அரசு சொல்லுகிறது இந்த சட்டத்தில். இல்லை இந்த ஓவர் ஹெட்ஸ் மறுபடியும் எம்ப்ளாயோட சேலரியை குறைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவாங்க. இல்லை அது வந்து இப்போ நீங்கள் புதிதாக சேர்ற எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய திறமைக்கு ஏற்றாற் போல் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒருவேளை புதுசாக சேர்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். புதுசாக வரக்கூடிய கம்பெனிஸ் அப்படி யோசிக்கலாம். நீங்கள் சொல்கிற ஒரு லாஜிக் கரெக்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும். சொல்ல போனீங்கன்னாக்க ஒரே மாதிரியான நிறுவனம் ஒரு இடத்துல நல்ல ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குது. ஆனால் அதே மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து ஒன்லி 5,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அந்த நிறுவனத்தில் அவர் எவ்வளோ நாள் வேலை செய்வார்னு நினைக்கிறீங்க? வேலை செய்கிற மனசு இருக்காது. அவர் அப்ரண்டிஸாக வருவார், ஒர்க்கை கற்றுப்பார், வெளில போயிடுவார். அதுக்கும் பாசிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 வருஷம் வேலை செஞ்சு வெளில போயிடலாம், கிராஜுவேட்டி வாங்கல நீ வெளில போய்க்கலாம், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர்களும் என்ன செய்வார்கள், உங்களை ஃபிக்ஸட் டேர்மில் எடுத்துக்கிறேன்னு வாங்க, எடுத்துக்கிட்டோம். அப்போது எனக்கு வந்து ஒரு நல்ல தொழிலாளி, நல்ல ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என் கூட இருக்காங்க அப்படின்னா அவர்களை நான் விடவே மாட்டேன். ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஒரு ஃபிக்ஸட் வேரியட் என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க. எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்குறோம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிற போது, அதே மாதிரி தான் எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எம்ப்ளாயிஸாகவும் பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸும் நம்ம சொல்கிறோம். ஃபிக்ஸட் டேர்மாக இருக்கக்கூடிய வந்து போகக்கூடியதான அந்த மாதிரியான வேரியன்ஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க. இது வந்து எனி இண்டஸ்ட்ரி இட் இஸ் ஹேப்பனிங். ஆனால் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கு 50 கோடி தொழிலாளர்கள் என்றால் கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கும் ஒரு பேசிக்ஸ் பிளான்டேஷன் எம்ப்ளாயிஸு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு அதுவே தெரியல. பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் இது வரைக்கும் கிடையவே கிடையாது. நினச்சி பாருங்க, அவங்க குடும்பத்திற்கு குழந்தைகள் படிப்புக்கான அடிப்படை கல்வி வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ எஜுகேஷன் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற என்ன உங்களுக்கு இன்னும் வேணும்? உங்களுக்கு இஎஸ்ஐ, பென்ஷன், பெனிஃபிட் எல்லாமே பிளான்டேஷன் எம்ப்ளாயிஸ்க்கு, டாக்டர் துறையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு, இப்போ நீங்கள் வந்து சினி ஃபிலிம் ஸ்டண்ட் யூனியனில் இருக்கக்கூடியவர்கள், சரிங்களா, அந்த துறையில் இருக்கக்கூடிய மீடியா, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மீடியா
மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இங்கே பென்ஷன் உண்டு. ஏன்னா நீங்கள் பைக் எடுத்துன்னு போறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கணும். இப்போ உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி அடையுமா? அடையாது. இது சிறு சிறு தொழிலோ பெரு தொழிலோ, சிறு முதலாளியோ பெரிய முதலாளியோ அனைவருமே நான் என்னுடைய தொழிலாளியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு மட்டும் அவர் நினைச்சிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்கங்களோ சுணக்கங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் தான் இருக்குமே தவிர ஓவராலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆர்கனைசேஷனில் இப்போ எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இருக்காது. தனிப்பட்ட மனிதர்களுக்கு வேண்டும்னா சின்ன சின்ன உரசல்கள் இருக்கலாம். அந்த நீங்கள் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற சந்தேகமே கிடையாது. இப்போ இன்னும் கூட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும், எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணணும்? ஏன்னா உறவு நல்லா இருந்தாலும் ஏன் ஸ்ட்ரைக் பண்ண போறீங்க? இல்லை, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைக்குங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு பெரும்பாலும் இன்றைக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, சட்டத்தை தெரிந்து கொள்வதை விட போராட்டங்கள் நடக்கிறதே அது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. அப்படி ஏன் போராட்டங்கள் இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால், இனிமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கங்கள் வைத்து, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை போன்று தொழிற்சங்களை நம்பி அதை ஓட்டு வங்கியாக நினைத்து ஒரு முதலாளித்துவம் என்று பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கிட்டத்தட்ட அது வந்து அவர்கள் அந்த தொழிலாளர் உறவுங்கிறது மேம்படுகிறது. இப்போ மேம்பட்டதுன்னா உங்களுக்கு தொழிற்சங்கங்களுக்கான அவசியம் என்பது கூட குறைந்து விடும், உரசல்கள் குறைந்து விடும். இப்போ இவங்க எங்கே போய் கட்சி நடத்துவாங்க, எங்கே போய் உண்டி கொடுக்குவாங்க? இவங்களுக்கு உண்டி கொடுக்கறதுக்கு இப்போ வழி இல்லை. கிட்டத்தட்ட இது நான் ரொம்ப குறிப்பாக ரொம்ப ஒரு விமர்சனித்து சொல்ல வேண்டும் என்றால், இவர்களால் இனிமேல் இந்த சிவப்பு கொடியை கட்டி கொண்டு உண்டி கொடுக்க முடியாத நிலைமைக்கு இப்போது இந்த புதிய சட்டங்கள் வந்து பல மாறுதல்களை கொண்டு வந்து ஒரு ப்ராடர் மேக்ரோ அண்ட் மைக்ரோ வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் இடையே இருக்கக்கூடியதான அந்த உறவை மேம்படுத்தி விட்டது. உறவு மேம்பட்டு விட்டால் பிறகு அவங்க வந்து ஒரு குடும்பமாக இருக்கிற போது எங்கே வரக்கூடியது பிரச்சனை? நீங்கள் லே ஆஃப் இருக்க போதில்லை, ஸ்ட்ரைக் இருக்க போகிறதில்ல. ஸ்ட்ரைக்குக்கு வந்து யூனியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் ஸ்ட்ரைக் நடத்தணும்னா அதுக்கான அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் வந்து 45 நாள் இருந்துங்க, இப்போ அது 60 நாள். ஏன் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அவசரப்பட்டு எமோஷனலாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் யோசிங்க, எம்ப்ளாயி பேசுங்க, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பாருங்கள். ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டால் முதலாளிக்கும் நல்லது, தொழிலாளிக்கும் நல்லது. அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும். நான் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட நான் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. இதைத்தான் இந்த சட்டம் செய்கிறது. இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 51% ஓட்டிங் சிஸ்டம் ஒன்று நடைமுறையில் இன்னும் விதிமுறைகள் வரவே இல்லை. இன்னும் தெரிஞ்சுக்கணும், விதிமுறைகள் இன்னும் முழுசாக வரல. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அந்தந்த ஒவ்வொரு கோடும் சொல்கிறோம் இல்லையா, நம்ம அந்தந்த சட்டங்களுக்கு ஏற்றாற் போல கைட்லைன்ஸ் விதிமுறைகள் வர வேண்டும், ரூல்ஸ் வர வேண்டியிருக்கு. அது வந்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும். மேபி another ஒரு 45 நாட்கள் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இங்கே அதை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இதை பற்றி நிறைய பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் வந்து இந்த அதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, தொழிற்சங்கத்தில் பிரச்சனை வருதுன்னா 51% ஓட்டிங் பவர் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் மட்டும்தான் வந்து உட்காந்து பேச முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கிறவங்களாம் என்ன கதின்னா, அப்போ என்னன்னாக்க இவர்கள் பெரும்பாலும் வந்து அதை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய சப்போர்ட்ல தான் இருக்கு இல்லைங்களா? எல்லா அரசியல் கட்சியும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னாக்கா அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கட்சி கொடியை கட்டிக்கிட்டு உட்காந்துறாங்க. முந்தைய ஒரு கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருந்தான்னு பார்த்தா இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் எந்த கட்சி ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சிக்கான தொழிற்சங்கங்கள் மக்கள் அதிகம் இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதையும் மத்திய அரசு குறிப்பில் கொண்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, எந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடத்திற்கு மேல் 51% இருக்கிறதோ அவர்கள் தான் வந்து உட்காந்து பேசுறதுக்கே வர முடியும் பிரச்சனைக்கு. இது ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சுன்றனால இப்போ வர முடியாது. அது கரெக்ட். ஆமா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் அதர் சங்கங்கள் ஒரு 51% இல்லை அப்படின்னா அவருடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடியவர்கள் வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கட்சி ரீதியாக அவரவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த அரசியல் கட்சிகள் தொழிலாளர்களை பயன்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன் இவர்கள்லாம் கோபப்படுகிறார்கள், பேச முடியல உங்களால. என்னவென்றால் இந்த உறவு முறை மேம்படுவதற்கும் அதன் மூலமாக தொழில் நாட்டில் பெருகுவதற்கும் பொருளாதாரம் வளர்வதற்கும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவர்கள் இங்கே உள்ளே வருகிற பொழுது அவர்கள் கேட்குறாங்க, இப்போ மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்கள் நாட்டில் எனக்கு இருக்கா, எடுத்தால் எத்தனையோ அப்ரூவல் வாங்கணும், இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சிங்கிள் விண்டோ அப்ரூவல்.
அவர்களுக்கு சிங்கிள் விண்டோ. சார் இன்னொரு குறிப்பான விஷயத்தை நம்ம பார்க்கணும். மைக்ரண்ட் எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது இங்கே நிறைய பேர் வந்து இதை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை இது கொடுத்துருக்கிறது இந்த சட்டத்தில். அது அதிகமாக யாரும் பார்க்கப்படாத ஒரு ஏரியாவாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா சிலவர்கள் வந்து தானாகவே வருகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் போனீங்க, இல்லை எந்த இண்டஸ்ட்ரி போனீங்கன்னாங்க வட மாநிலத்தில் அதிகமாக வேலை செய்கிறார்கள் இல்லைங்களா? இப்போ அவர்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டரே கிடையாது. இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாகணும்னு ஆயிடுச்சு. ஆனால் அவர்கள் இப்போ என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அவர்களுடைய போர்ட்டலில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டலில் நீங்கள் போய் உங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்துக்கு இங்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அந்த அந்த டொமைன் கீழே பார்த்தீங்கன்னா இவருடைய குறிப்புகள் எல்லாவற்றையும் இந்த எம்ப்ளாயர் அதில் பதிவு செய்வார், ஒரே காமன் கோடில். இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சரிங்களா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க புலம்பெயர்ந்து வரக்கூடியதான இந்த தொழிலாளர்களை பற்றிய ஒரு கருத்து சரியாக புரியப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு வந்து பப்ளிக் டொமைன் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால். நானே புலம்பெயர்ந்து வருகிறேன் என்றால் என்னை வந்து நாங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். எனக்கு என்ன மாதிரி நான் எந்த ஊர்லேருந்து வரேன், என்ன உங்களை பற்றி டேட்டா. அதே போல் புலம்பெயர்ந்த ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கர் என்கிட்ட வேலை செய்கிறாருன்னா அந்த முதலாளியாக இருக்கக்கூடியவரும் அவர் வந்து அந்த டொமைனில் வந்து அவர் வந்து அதை வந்து பதிவேற்றம் செய்யணும். அப்போ ஒரு காமன் டேட்டா பேஸ் எனக்கு கிடைக்குது. இதுதான் சைனால இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இந்த ஹோக்கோன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமாக இருக்கு. இப்போ ஒரு சிட்டியில் வேலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு லிமிட்டு பேண்ட்வித்லாம் செட் பண்ண முடியும் போது இந்த மைக்ரேஷன் ஸ்டாப் ஆகும். நாட்டுக்குள்ளாரியே ஒரு சிட்டிசன்ஷிப், டூயல் இன்டர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இதெல்லாம் ஈஸியாக வழிவகுக்கும். இல்லைங்க, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் கான்செப்ட்டுங்கிறதே நம்ம அரசியல் சாசனத்தில் கிடையாது. டூயல் சிட்டிசன் இன்டர் கண்ட்ரி சிட்டிசன் கிடையாது. நமக்கு அந்த ஃபெடரேஷன் சிஸ்டமும் கிடையாது. நம்ம பாரதம் ஒன்றுபட்ட நாடு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க போய் நம்ம வந்து வடநாட்டில் போய் வேலை செய்கிறோம், வடநாட்டில் இருப்பவங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறச்சு இது ஒன்றுபட்ட தேசம். நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இருக்க நம்மளுடைய டெமோகிராஃபிக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வேற நாட்டோட கம்பேர் பண்ண முடியாது. நமக்கு வி ஹேவ் தி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அட்வான்டேஜ். சமீபத்தில் கமலஹாசன் அவர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கேருந்து வேணாலும் இங்கே வந்து நீங்கள் அரசாங்கம் நடத்த முடியாது, எங்களுக்குள்ள போர்க்குணம் வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட மைக்ரண்ட் எம்ப்ளாயி தான் இருக்கு. அவர் வந்து அரசியலுக்கு இப்போ அவர் வந்து திமுக கட்சிக்காரராக தான் அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு வந்து வேற வழி கிடையாது, அவர் அப்படி பேசத்தான் அவர் இருக்கிறார் சரிங்களா. அதனால் அவரை வந்து கமலஹாசன் சொன்னதை நீங்கள் ஒரு பெரிய கருத்தாக நீங்கள் சொல்கிறதுங்கிறது வந்து அவருக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி வேணா இருக்கட்டும். அது அவருடைய ஒரு பக்கம் சொல்லப்போனால் அது முழுக்க அவருடைய அறியாமையை காட்டுகிறது என்று நான் சொல்லுவேன். அப்படி இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் அவர் திமுகவுக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் திமுகவுடைய ஒரு உடன்பிறப்புகளை போல அவர் பேசுகிறார் என்று தான் நான் சொல்வேன். வடமாநிலத்தவர்கள் இங்கே இப்போ இவர் வடமாநிலத்தை போய் இந்தி படம் நடிக்கலையா? நடிச்சிருக்காரு. இப்போ அவர் வீட்டில் அவர் செட்டில் வேலை செஞ்சாங்கல்ல, அவர் எத்தனை மணி நடிச்சாரு? அந்த செட்டில் வேலை செஞ்சவங்கள வடநாட்டவர்களே இல்லையா? பிக் பாஸ்ல இல்லையா? பிக் பாஸ் அந்த கான்செப்டே வடநாட்டவர்கள் கான்செப்ட் தான். அவர் எப்படி அப்படி சொல்லலாம்? முதல்ல இது வடமாநிலத்தவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து கிளப்பக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், வடமாநிலத்தவர்கள் தென் மாநிலத்தவர்கள் என்று மீண்டும் ஒரு காலத்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த பிரிவினையை மீண்டும் தூண்டும் விதமாக செய்கிறார்கள். அப்படின்னா தமிழர்கள் வந்து வடநாட்டில் போய் வேலையை செய்யலையா? இன்னைக்கு பாம்பேல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியே இருக்கிறது தமிழர்களுக்கு இருக்கிறது. ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பகுதி இல்லையா? உலகத்தின் எந்த மொழி இங்கே போய் இதுக்கு போய் பாருங்க, பீகாரில் போய் போனால் கூட தமிழர்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் சங்கம் இருக்கிறது. அப்போ அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூட இங்கே வந்து இருக்கக்கூடாதா? அப்போ அவர்களுக்கு இது தேசம் உரிமை இல்லையா? காஷ்மீருக்கே நாம் சென்று தொழில் துவங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நீங்கள் வந்து பீகாரிஸ் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியவே அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அடிப்படை இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் தூண்டப்படுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் சொல்லுகிறார்கள். கமலஹாசனுக்கு இதுவும் தெரியும், தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம், அவர் வாங்கிய காசுக்கு அவர் கூவுகிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள், அதான் சொல்கிறேன், இப்போ இந்த மைக்ரண்ட் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் வந்து தே கேன் ரெஜிஸ்டர் தெம்செல்ஃப். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அரசனுடைய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை வேறு யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன். இது சரி என்பதை நீங்கள் பிற்காலத்தில் தெரிந்து கொள்வீர்கள். என்னவென்றால், இன்றைக்கு பிற மாநிலத்தவர்களை விட்டுருங்க, பிற நாட்டிலிருந்து, அதாவது பர்மாவிலிருந்து பங்களாதேஷிலிருந்து உள் புகுந்தவர்கள் தான் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் சரிங்களா. அவர்கள் தான் புலம்பெயர். நம்மள என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட எல்லாரும் இந்திக்காரன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. அவன் பேசுறது குஜராத்தியா, பங்களாதேஷியா, பெங்காலியா, பிகாரியா எதுவுமே நமக்கு தெரியாது.
நம்மளை பொறுத்தவரை அவன் இந்திக்காரன் சொல்லிடுறோம். ஆனால் பெரும்பாலும் பங்களாதேஷிலிருந்து பர்மாவிலிருந்து வந்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த போர்ட்டல் சிஸ்டம் வருது பார்த்தீங்களா, அந்த மைக்ரண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான போர்ட்டல் சிஸ்டம் வருகிற போது நான் உண்மையிலேயே இந்த தேசத்தை சேர்ந்தவன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த போர்ட்டலில் போய் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுவேன். சரிங்களா? அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார், அதே போர்ட்டலில் இவருடைய ஐடி, காமன் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேன் ஐடியை வச்சு அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். இப்போ அந்த பங்களாதேஷன் மற்றவர் வந்து இப்போ இங்கே வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த எம்ப்ளாயர்கிட்ட வேலை செய்கிற பொழுது நீ யார் உன் ஐடென்டிட்டியை சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட ஐடென்டிட்டி இருக்காது. அப்போ அவர் மாநிலத்திலேருந்து வந்தவருங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த முதலாளிக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவருடைய பதிவை நீங்கள் ஏற்ற வேண்டும் நினைத்தால் அவரை நீங்கள் வந்து காட்டி சொல்லணும் போய் போலீஸ் ஸ்டேஷனில், இல்லைங்க ஒரு பர்மாக்காரரு, நம்ம மியான்மர்லேருந்து வந்தவர், பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தவர், நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போது இது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரண்ட் எம்ப்ளாயீஸை நம்ம ஒரு கணக்கெடுக்க துவங்குகிற பொழுது அந்த போர்ட்டல் எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்டை நாட்டிலிருந்து ஓடி வந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் எஸ்ஐஆர் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க. எஸ்ஐஆர் ஒரு பக்கம் நடக்கும், ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் மேபி 2 years or 3 years இந்த மைக்ரண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அந்த போர்ட்டல் சிஸ்டம் எஃபெக்டிவாக நடைமுறையிலே வருகிற பொழுது நமக்கே தெரிஞ்சிடும் யார் வந்து நம்ம நாட்டவன் யார், வெளிநாட்டவன் யார். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குற்றங்கள் எதை அடிப்படையாக கொண்டு நடக்கிறதுங்கிறது முதற்கொண்டு இந்த போர்ட்டல் சிஸ்டத்தில் தெரிஞ்சிடும். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் சிஸ்டம். அப்போது நாட்டினுடைய மக்கள் தொகையை பல்வேறு ஆங்கிள்லேருந்து, இப்போ ஒரு ஆதார் கார்டு, இன்னொன்று பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குது தெரியுமா, அற்புதமான ஒரு சிஸ்டம். எப்படின்னா மைக்ரண்ட் ஒரே ஒருத்தர் தான் வேலைக்கு வராருங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, வடநாட்டுக்கு போகிறார், குடும்பம் இங்கே இருக்குன்னா குடும்பம் தனியாக அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்த முடியும். அப்போது ஒரே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நார்த்தில் இருக்காரு வச்சுக்கோங்க, தமிழர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தனியாக அந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ண முடியும், அவர் தனக்கான பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் அந்த பிடிஎஸ் சிஸ்டத்தில். அதே போல தான் வடநாட்டில் இருப்பவர்கள் ஒருத்தர் இங்கே வரார், அவர் இங்கே இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கார்டில் பொருள் வாங்க முடியும், அவர் குடும்பம் அங்கே பொருள் வாங்கும். அண்டர் ஒன் ரேஷன் கார்டு அண்டர் ஒன் நம்பர், 2 இடத்துல வாங்கிக்கலாம், தேவைக்கு ஏற்றாற் போல. அப்போது 5 கிலோ அரிசியை வந்து 1 கிலோ இவர் வாங்கிப்பாரு, 4 கிலோ அவங்க வாங்கிப்பாங்க. அப்போ எல்லாமே அண்டர் டிஜிட்டல் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிங்க்டு. அப்போது இது எவ்வளோ பெரிய சிஸ்டம். இப்போது இந்த டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எக்கானமி நம்ம சொல்கிறோமே, இப்போ வந்து இப்போ நம்ம இந்த பணப்பரிவர்த்தனையை நம்ம வந்து டிஜிட்டலில் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த டிஜிட்டலைசேஷன் சிஸ்டத்தை வந்து நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பாதுகாப்பு, அது முதற்கொண்டு பல்வேறு புதிய சிந்தனைகளை இது உருவாக்கிக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த 4 சட்டங்கள், வரைமுறைகள் வரட்டும், விதிமுறைகள் வரட்டும், இதை பற்றி நாம் நிறைய பேசுவோம். நன்றி.